தூது போறீங்களா? நான் சொன்னா மட்டும் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அருள் அன்னைக்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்றேன், போறதா இருந்தா நீயே போய் சொல்லிக்கமா, என்னையமா போக சொல்ற அப்படின்னு. தெரியல ஏன் தூது போனா அவன் அடிச்சுட்டு போயிடுறான். அது தெரியும், அது தெரியாம இருக்கேன். தெரிஞ்ச அப்புறம் அவன்கிட்ட சொல்றேன். பிறர் விஷயத்துல எப்படியோ எனக்கு தெரியாது. தங்கச்சி ஏன் விஷயத்துல அப்படி இல்லை. இந்த நம்பர்ல ஏதாவது நம்பர் போட்டு விட்டு அனுப்பு. இத்தனை நம்பர் கொடுத்துருக்குல்ல, இந்த நம்பருக்கு அடிக்க எல்லாம் அவர் நம்பர் தான், அடிச்சு விடு. நல்லா இருப்பீங்க ராசாக்க. நீங்க தேர இழுத்து தெருவுல விட பாக்குறீங்க. அவர் எப்ப வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் வரணுங்கிற எண்ணத்தோட தான் காத்திருக்கேன். அவர் வராம எங்கேயும் போயிட முடியாது. ஏன்னா என்ன சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்போ விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இன்னமும் அவர் வருவார், என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கேனா இல்லையா? அதே போல் என்னோட நம்பிக்கைக்காகவும் எண்ணத்துக்காகவும் அவர் வருவாருங்கிற எண்ணம் என் மனசில் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல கல்யாணம் நடந்தா வரைய சொல்லியா? சரி அண்ணா வரைய சொல்லி அப்பா. சரிங்கப்பா. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. மணமேடை தள்ளில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயன் தோழி
அண்ணா, நன்றி அண்ணா. ஐவகை நிலங்கள் உண்டு, குறிஞ்சி முல்லை மருதர் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு புள்ள சுந்தரவல்லி நான் தாங்க. ஏமா இப்படி வந்து நிக்கிறீங்களே, ஏன் தோணுமே கேட்கணும்னு? உங்களுக்கு கேட்காம இருந்தா தான் தலை வெடிச்சிருமே. எப்போதுமே பொம்பளை பிள்ளைங்கள ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்றது வழக்கம். ஒரே இடத்துல இருந்தா நல்லது கெட்டது தெரியுமா? நல்லதும் கெட்டது யாருக்கு தெரியும்? அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அனுபவப்பட்டவங்க சொன்னாலுமே சில பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அவங்களாம் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான்லாம் எவ்வளவு என்னங்கண்ணே, இப்ப இதை யார சொல்றீங்க? இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னா அப்ப மதிக்கிறீங்களா என்ன நீங்க? இல்லம்மா, இதுல வந்து ஒண்ணு கொண்டு விட்டால் இல்ல. ஐயோ எப்பா, நடுவரா அவரை வைக்காதீங்கப்பா. இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க. உண்மையா பேசுறதுதான் சரிதான், தவறு இல்ல. எது எங்க பேச போய் யார்ட்ட போய் கேக்குறது? நீ என்ன பொதுவுல சொல்றீங்க? அது நான் சொல்லல தானா? இல்ல நீங்களே கேளுங்கண்ணே. அப்ப என்னை மதிக்காம தானே அப்படி பேசுறாங்க தானே? அதான் என்ன நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுனா? பொது கருத்தெல்லாம் பொதுவுல கொண்டே வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம். இப்போ உள்ள புள்ள யார் தான் கேட்குறா? அதுக்கு சொல்றீங்களா? ஆமாங்கண்ணே, ஒரு புள்ள கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. அம்புட்டு தலைகீழா நடக்கிற புள்ளைகளா இருக்கு. தலையில முளைச்சதுங்க. ஆமா செய்தா இதய துடைப்பில் உன் பெயரின் ஓசை ஓசைதா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. உயிரிலே உன் பெயரை எழுதினேன், அருகில் நீ இல்லை என்று உருகினேன். நதியிலே செம்பருத்தி மலையிலே அழகிறேன் இன்று ஒரு முடிவிலே. என் அன்பே என் நெஞ்சே என் ஆசை நீ நெஞ்சே. வா வா உயிரே ஓடி வா, வாசல் திறந்தே தேடி வா. நாளை விடியும் வேளையில் நானே உன்னுடன் கூடுவேன். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. விழிகளில் துன்பமழை வடிக்கிறேன், அருகில் நீ இல்லை என்று உருகிறேன். மலையிலே செம்பருத்தி மலையே அழகிறேன் இன்று ஒரு முடிவிலே. என் அன்பே என் நெஞ்சே என் ஆசை நீ அன்பே. வா வா உயிரே ஓடி வா, வாசல் திறந்தே தேடி வா. நாளை பிடியும் வேளையில் நதியில் என் உடல் மிதக்குமே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உனது பெயரின் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. இப்படியெல்லாம் நான் மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. தோழி பிள்ளைய கூப்பிடணும், என்ன விஷயம்னு கேட்கணும். அதுக்கப்புறம் என் தோழி பிள்ளைய போய் அம்மா தோழி நீ போய் அம்மாவனை அவ்வளவு அம்மாவையா அம்மா இவ்வளவு தூரம் அவர் மேல விருப்பமா இருக்கேன்னு நீ சொல்லிட்டு வாமான்னு அனுப்பலான்னு நினைக்கிறேன். இத பத்தி அருளன்னு ரத்னன்னு என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான். என்ன அவ்வளவு கடுப்பா சொல்றாரு இவரு? அண்ணே அருளண்ணே தோழிகிட்ட சொல்லி அனுப்புறேன்னு சொல்றேன். நல்லதான்றாரு. சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாமே, நல்லா சொல்லுமா. அண்ணே கல்யாணம்னா எப்படி இருக்கணும்? ராய்டா, எனக்கு இந்த கல்யாணம் ஆகலத்தா. சரி காதல்னா எப்படி இருக்கணும்? எனக்கு அதை பத்தி தெரியாதா. நான் சொல்லவா?
அதை கேட்டு செல்வதெங்கே மனதானே இன்று வந்த இன்பம் என்னோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்குவோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன்றாகம் அது என் ராகம் குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே இன்று வந்த இன்பம் என்னோ அது கண்டு கண்டு இன்னும் பொங்கோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன் ராகம் அது என் ராகம் குயில் பாட்டு ஓ, வந்ததென்ன இளமானே அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை இனி நெஞ்சில் சுமப்பே ஓஹோ புத்தம்பூது செண்டாகி மெத்தை சுகம் உண்டாகி அத்தனையும் அள்ளி கொடுப்பே ஓஹோ மன்னவனும் போகும் பாதையில் வாசமலர் மல்லிகைப்பூ மெத்தை விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே முத்துநகை பெட்டகத்தை முங்கி திறப்பேன் மௌனம் போனதென்று ஒரு கீதம் பாடுறேன் பாலும் ஆசையோடு இன்று வாசல் தேடுறேன் கீதம் பாடுறேன் வாசல் தேடுறேன் குயில் பாட்டு ஓ, வந்ததென்ன இளமானே இப்படி எல்லாம் அவரை ஏன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அருளனே கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா கல்யாணத்துக்கு போனா முதல்ல எங்க போவீங்க கல்யாண வீட்டுக்கு போனா முதல்ல எந்த இடத்துக்கு போவீங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு தான் போவாங்க கல்யாண வீட்டுக்கு போனா முதல்ல எங்க போவீங்க எல்லாரும் என்னத்த அப்படி நாடகம் பார்க்குற மாதிரி ஆமா உட்கார்ந்திருக்கீங்க? நீனே சொல்ல கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எங்க போவீங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு தான் சொல்றீங்க. இல்ல மொய் எழுதுற இடத்துக்கு போவீங்களா தாலி கட்டுற இடத்துக்கு போவீங்களா சாப்பிடுற இடத்துக்கு போவீங்களான்னு கணக்கு இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் வேண்டிய ஆளு எப்படியோ அது மாதிரி தான் போய் சேருவாங்க. உங்களை கேட்க உங்க அது வேலை சரியா பாருங்க. சொல்லணும். ஐயோ நீ முருகா. எல்லாரையும் மாட்டி விட பாக்குற. நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப வேண்டிய நேரம்னா தாலி கட்டுற இடத்துக்கு போ, கோயில்ல வச்சு தட்டுவாங்க போவாங்க. இல்லாதவங்க மதிய சாப்பாடுக்கு போவாங்க. ரொம்ப வேண்டிய நான் உங்களை கேட்டலான்னு தான் கேக்குறேன் நீ அவனை நீங்க மாட்டி விட பெட்டியை மட்டும் பாக்குற. வாசிக்குங்க அதான் மாட்டி விட உடனே பாக்குற. நீ கேக்குறது பூரா தப்பு தப்பா சரி விடுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்ன எனக்கு முதல்ல பண்ணுவாங்க. இந்த வரைக்கும் இப்படி ஏத்தி நீங்க பேசிக்கணும் நீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன் என்னதான் நீ எவனுக்கு போல பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ முருகா எது வேலையோ அதை தான் சொல்ல முடியும். எவ்வளவு சிரமப்பட்டு கல்யாணம் இப்ப பண்ணிருக்கீங்க அதை சொல்லும் போதே அரியர் என்ன சொன்ன ஞாபகம் வருது பேசாம இருங்க. இப்ப வாய முடுங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளதே மண் மேலே துள்ளுமான் போலே